கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் கஷ்டப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது, அவர் வேதனைப்படும் பொழுது, அவமானத்தில் மத்தியில் இருக்கும் பொழுது, வாழ்க்கையின் விளிம்புக்கே அந்த மோசமான ஒரு சூழ்நிலையை அவங்க சகித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நீங்கள் சென்று நீங்கள் பேசுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை அவளுக்கு நிச்சயமாக காயம் கட்டுங்க. உடைக்கப்பட்ட உள்ளத்திற்கு நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல இருந்து நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக அவங்களை கைட் பண்ணும்பொழுது, பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற அந்த ஊழியம் அந்த சாவுக்கு நேராக கடந்து செல்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்குங்க. ஆகவே நீங்க அன்பு செலுத்த வேண்டும். இப்படி ஒருவன் கீழே விழும்பொழுது நீங்க அவங்களை தூக்கி பிடிக்கணுங்க. இதுதாங்க உண்மையான ஊழியம். நீங்க அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து கை கொட்டி சிரிக்க கூடாது. பாரு, அவன் எவ்வளவு பாவம் செய்தான், அவன் எப்படியெல்லாம் எனக்கு கஷ்டப்படுத்தினான், பாரு எந்த நிலைமைன்னு நீங்க ஒருபோதும் சொல்ல வேண்டாம். பிரியமானவர்களே, அது கர்த்தருக்கு உதவான காரியம் அல்ல. நீங்க அன்பு செலுத்த வேண்டும். ஒருவர் விழும்பொழுது அவரை நீ தாங்கி பிடிங்க. பிரியமானவர்களே, அவர் செய்த பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க. பிரியமானவர்களே, மத்தேயு 22:39 சொல்லப்பட்டிருக்குது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இந்த இடத்துல கட்டளைகள் கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக மாறும்பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் நீங்க சுமக்க ஆரம்பிச்சிருங்க. வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டுங்க. கணவன் மனைவி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டுங்க. பிள்ளைகளின் பாரத்தை பெற்றோர்கள் சுமக்க வேண்டும். பெற்றோருடைய பாரத்தை பிள்ளைகள் சுமக்க வேண்டுங்க. அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்பை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் பாவ சுமைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அல்லவா? எதுக்காக? நம்முடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53:4 சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாக அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து தீர்த்தாராம். அவர் நம்முடைய துக்கங்க பாவங்க எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டாருங்க. நம்ம பாவி இல்லை, நம் பாவி இல்லை, நம்ம ஒரு பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார் அல்லவா? அதே போல தாங்க நீங்க கூட ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த சிலுவையின் கொடிய பாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து செல்றாருன்னா, உங்களுடைய அயலான் கஷ்டப்படும் பொழுது அவன் பாரத்தை பார்த்துக்கொண்டு உங்களால் சுமக்க முடியவில்லை இல்லை? அப்போ எதுங்க தடுக்கிறது? எது தடுக்கிறது? நமக்குள்ள காணப்படுகிற முரட்டாட்டமான குணம் தான் இல்லையா? நமக்குள்ள காணப்படுகிற ஒரு மோசமான செயல் தான் இல்லையா? அதை நீங்க தூக்கி கலைத்து போட்டுவிட்டு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்க மாற்றப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 10:30-37 பார்க்கும்பொழுது நல்ல சமாரியன் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யூதன் எருசலேம் இருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது கொள்ளையர்களாக அவன் தாக்கப்படுகிறான். அவன் வஸ்திரங்களை ஆடைகளை பறித்து அவரை அடித்து குற்றிலும் குலையருமாக அங்கே இருக்கிறான். அந்த சாலையோரத்தில் அவன் வீசப்பட்டிருக்கிறான். ஒரு ஆசாரியர் அந்த இடத்துல வந்து பார்க்கிறாரு. காயமடைந்த மனுஷனை பார்த்துக்கொண்டு கண்டு கொள்ளாமல் எனக்கு என்னன்னு சென்று விட்டாரு. இன்னொருவன் வருகிறான். அவன் ஒரு லேவியனாக இருக்கிறான். அந்த காயப்பட்ட மனுஷரை பார்த்து அவன் மறுபக்கம் சென்று ஓடிவிட்டான். இன்னொருவர் வருகிறாருங்க. அவர் ஒரு சமாரியர். யூதருக்கும் சமாரியருக்கும் அந்நியர்களாக இருந்தாங்க. அவருக்குள்ள சரியான டேர்ம்ஸ் கிடையாது. இருந்தாலும் அவர் மனதுருகிறாரு. அந்த மனுஷன் காயங்களை எண்ணெயினால் பூசி திராட்சரசம் ஊற்றி அவர் காயம் கட்டுகிறார்னு பார்க்கிறோம். தன்னுடைய வண்டியில ஏற்றிக்கொண்டு ஒரு விடுதிக்கு கொண்டு போறாரு. அங்க வைத்து அவரை பராமரிக்கிறாரு. விடுதி காப்பாளர் சொல்றாரு, நான் பணம் கொடுக்குறேன், அவரை நன்றா பார்த்துக்கொள்ள, நிறைய செலவாச்சுனா நான் வரும் வழியில உனக்கு இன்னும் பணத்தை கொடுத்துட்டு போகிறேன், அவர் பத்திரமாய் பார்த்துக்கொள்ள சொல்லிட்டு போறாங்க. இதுதாங்க நல்ல உள்ளம். அல்லேலூயா. உங்க இருதயம் கரைதிரையற்ற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணணுமோ அதுக்காக அன்பு செலுத்த வேண்டும். நீங்க அன்பு செலுத்தி ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? கிறிஸ்துவினுடைய உடன் வேலையாட்களாக மாறிவிடுறீங்க. அப்பொழுது தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென்.